கர்நாடகாவில் தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல 100 விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்னா வாண்டான். அப்படி ஒரு சட்டம் அப்படி இருக்க, அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்க. உயர்நீதிமன்றம் சொல்லுது தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு 20 விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுங்க. உயர்நீதிமன்றம் கெஞ்சுது. இது பேரு தமிழ்நாடு. சும்மா மாநகராட்சி கட்டடங்களே அரசு அலுவலகங்களே தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா? உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்கா? இன்னைக்கு தான் இத்தனை நாள் கழிச்சு அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் அப்படின்னு. உங்களை எல்லாம் நாங்க எப்படி எடுத்துக்கிறது? நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது, காவிரி நதி நீர் போனது, அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு. எங்களை நீங்க பங்காளீஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடி பண்ணலையும் வரல. அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அறவேக்காட்டு பயமக்கா, அரசியல் தெளிவு அறிவுள்ள சுத்தமா அறிவில்லாத மக்கள், அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இப்ப கச்சத்தீவை மீட்க தீர்மானம்ங்கிறது, இப்ப இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது. எங்களை எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்றீங்க? என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க? எங்களை சுத்த பைத்துக்கார பயிர மக்கவீங்க. அது ஏதோ பேசுனா அதை தேர்தல் நேரத்தில் பேசணும்ல. கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம், மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம், அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல. அதையும் கூட அப்படி மனசுல இருந்து சொல்ல தெரியாது, பார்த்தா படிக்கணும். நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க. அது எப்படி? ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வரணும் வார்த்தைகள். மக்களின் பிரச்சனை மனசிலிருந்து வரணும். உதட்டுல இருந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கிற எப்படி தலைவனா இருக்க முடியும்? அப்புறம் திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிட, ஐயா 65 வருஷமா நீங்க தாயா பிரச்சனை, எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனையே இவங்க தான், இவர்கள் ஆட்சி முறை.